Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம டிஃபரண்டான ஃப்ரை தான் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து கேரளா ஸ்டைல் மீன் பொரிச்சது பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம வந்து மீனை வெட்டிட்டு வந்துடலாம். முழுசா நம்ம வந்து பண்ண போறோம். வழுக்க வர செய்தே இதெல்லாம் வெட்ட வேண்டாம்ல? வேண்டாம் வேண்டாம், அதை பற்றி சாதே வந்துவிட்டா வந்துவிடு. அவ்வளவுதான். இப்ப வந்து மீனை கழுவியாச்சு. இனி நம்ம வந்து மீனுக்கு மேல கோடு போட போறோம். வந்துட்டு எனக்கு இந்த சைடு அதே மாதிரி நம்ம கட் பண்ணிடுவோம். நல்லா வெட்டினா உள்ள வந்து போகும். மீன் உடஞ்சிருக்காதுல, ரொம்ப வெட்டி வெட்டி லைட்டா மஞ்சள் தூள் போட்டு நம்ம கழுவிடுவோம் நல்லா. இனி மசாலா நம்ம தடவை போறோம். மசாலா எல்லாமே எடுத்து வச்சிருவோம். அதுக்கு வாட்டர் கட்டி நல்லா கூறுங்க. கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து சிக்கன் மசாலா தான் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமா மிளகுத்தூள். இப்போ நம்ம வந்து லெமன் ஜூஸ் பிழிய போறோம். லெமன் பிழிஞ்சிருவோமா? கொஞ்சம் தண்ணி இல்லை பாப்பா. மல்லித்தூள் சீரகத்தூள் போட்டுருவோம். கொஞ்சமா சிக்கன் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், இது எல்லாம் சேர்த்துருக்கு. இப்போ இது கூடவே கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ மீன் மேல அப்ளை பண்ண போறோம். இன்னைக்கு மீனை வந்து ட்ரேல வச்சுட்டு, இன்னைக்கு வந்து நம்ம தவால போட்டு ஃப்ரை பண்ண போறது இல்ல. அதுக்கு வந்து நிறைய ஆயில்லாம் ஊற்றணும். அதனால நான் வந்து இன்னைக்கு ஓடிஜில வந்து கிரில் பண்ண போறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா எல்லாத்தையுமே தடவிக்கிடுவோம். கையெல்லாம் எரியுது. இப்ப கொஞ்சமா நம்ம உள்ளேயும் அப்ளை பண்ணிடுவோம். நல்லா இப்ப நம்ம வந்து இத டோஸ்டா கிரில்லா ஏதோ ஒண்ணு கிரில் பண்ணி எடுக்க போறோம். வெளியே வர நீண்டுகிட்டு இருக்குமோ? உள்ள போ உள்ள போ. மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு ஒட்டலாமா? நீண்ட கேளுங்க, எதுவும் ஒன்றும் ஆகாதுல. மீன் வால் மட்டும் நீண்டுகிட்டு இருக்கு. இப்போ உள்ள வச்சாச்சு. நம்ம வந்து கிரில் பண்ணி எடுக்க போறோம். ஒரு
எவ்வளோ நிமிஷம் வைக்கலாம்? ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். இப்போ வந்து மீன் வந்து grill ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம வந்து மசாலா செஞ்சுருவோம். மசாலாக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிடுவோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுவோம். கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், பொடி வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்துருவோம். கொஞ்சமா கருவேப்பிலை, வெங்காயம் வந்து லைட்டா வதங்கினாலே போதும். இப்போ கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா, அப்புறம் 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். இப்போ இதை சேர்த்துருவோம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமா சீரகத்து, அப்புறம் கொஞ்சமா மல்லித்தூள், கொஞ்சமா வத்தல் தூள், கொஞ்சமா பெப்பர், தேங்காய் பால் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம். மீனுக்கு இப்போ மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சமா உப்பு போட்டுருவோமா? இப்போ கொஞ்சமா உப்பு, அழகா தெரியுது. நீ படிக்கவே பாரு. அவ்வளவுதான். இப்போ வந்து நமக்கு மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம வந்து வாழை இலையில வைக்கணும். வந்து லைட்டா சூடா போறோம். அப்பதான் நமக்கு வந்து மடக்கிறதுக்கு நல்லா ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம சுட்டுருவோம். இப்படி அடுப்புல வச்சு ஹீட் பண்ணுவோம். அப்பதான் நமக்கு மடிக்கும் போது கிளியாது. வாழை இப்ப நல்லா மடங்குதுமா, கிளியல போதும்ல. அப்படியாங்க. இப்ப வந்து நம்ம மீனை வந்து இதுல வச்சு மடக்க போறோம். அவ்வளவுதான். இப்ப ஃபிஷ் வந்து நல்லா கிரில் பண்ணி எடுத்தாச்சு. இனி வாழை இலைக்குள்ள வைக்க போறோம். வா வைங்கம்மா. மீனை இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு மடக்கு அப்படி ஒரு மடக்கு வரும். நேரம் மீனை வைங்க. இப்படி ஒரு மடி, இப்படி ஒரு மடி, இப்படி ஒரு மடி, இப்படி ஒரு மடி. கரெக்டா இருந்துங்களா? வைங்க மீனை வைங்க. பேப்பரோட வைக்க கூடாது, பேப்பர் இல்லாம. கரண்ட் இருந்தாங்க, பேச கரண்ட் இருங்க. அப்படியே வைங்க. கிரேவி கீழே வச்சுக்கிறோம். இப்ப கொஞ்சமா கிரேவியே இதுல வச்சிருவோம். ரைட்டா அப்ளை பண்ணிடுவோம். வச்சுட்டு நம்ம
போட்டுருவோம். இப்போ இதுக்கு மேல நம்ம கிரேவி வச்சுக்கணும். பண்ணுவோமா? கீழே அடைக்கிடலாமா? நடக்குங்க. நடக்குமா? செய்யக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? ஐயோ, நல்லாவே ஃபிக்ஸியாவே இல்லை. கெட்டியாச்சு. சக்சஸ் ஆயிட்டு. ரெடி ஆயிருச்சு. எப்படி ஒரு தம்ப்நெயில் எடுத்துக்கோ. ரெடி ஆயிடுச்சு. நல்லா கெட்டியாச்சு, விழாது. இந்த மாதிரி நூல் இல்லைன்னா இதை வச்சு இப்படி கெட்டிடுவோம். இப்போ நம்ம வந்து தோசை தவால போட்டு ஃப்ரை பண்ண போறோம். தோசை தவால போட்டு நம்ம லைட்டா ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இப்ப கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்திடுவோம். தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு இப்போ ஃப்ரை பண்ண போறோம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம். கொஞ்சம் பீந்து விட்டது. இவ்வளோதான். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து சாப்பிட வேண்டியது ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடுவோம் நம்ம 2 பேரும். நீ வரலையா பாப்பா? இப்படி பாருங்க, திட்டுறாங்க. நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? சாப்பிடுவா? சுடுது. இதே பீமா, நடுவுல பீமா. நான் நடுவுல. ஏன்னா அவளுக்கு முள்ளு கொடுக்காதீங்க, முள்ளு இல்லாம கொடுங்க. நல்லா இருக்கு. எலுமிச்சம்பழம் எடுத்துருவா. நல்லாக்காமா? நல்லாக்கா? சஞ்சய் கூப்பிடுங்க. சஞ்சய் வரான்னு. சரி, வைங்க. சாப்பிடு பாப்பா. லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்பா நக்கி ஃபுல்லா புழிஞ்சிட்டு.
அவனதான்